ராஜா, என்னங்க ராஜா ரொம்ப சோகமா இருக்கீங்க? ராஜா நீங்க இவ்வளவு சோகமா இருக்கீங்களே, இருங்க ராஜா நான் அரண்மனை வைத்தியரை கூப்பிடுறேன். அரண்மனை வைத்தியரை கூப்பிடுங்க. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் மருத்துவரே. ராஜா ரொம்ப சோகமா இருக்காரு. நல்ல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஷாலினி ஒன்றும் செஞ்சது இல்லையா? சோகமான செய்தி. ஆனா ஒரு காப்பாத்துறதுக்கு வழி இருக்குது. ராஜாவுக்கு வந்து ஒரு விசித்திரமான வியாதி இருக்கு. அந்த வியாதி பேர் என்னன்னா சோகமோசீனியா. சீனியா நிறைய சாப்பிட்டுக்காரு நினைக்காதீங்க. வியாதி பேரே சோகமோசீனியா. இதுக்கு வந்து நல்ல ரொம்ப சந்தோஷமா யார் இருக்காங்களோ அவங்களுடைய மேற்சட்டை எடுத்து ராஜா மேல போட்டீங்கன்னா அவருக்கு சரியாயிடும். வேற எந்த மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. சரிங்க வைத்தியர், நான் பார்த்துக்கிறேன். ராஜா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ராஜா. நான் நகர்ல போயிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கும் பேச்சட்டை மட்டும் வாங்கிட்டு தரேன் ராஜா. சந்தோஷமா இருக்காரு. சரி வேற யாராச்சும் போய் தேடும். வேற எங்க போய் தேடுறது? எங்கேயோ சத்தம் மட்டும் கேக்குது. ஐயா, ஐயா, இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுடைய மேல் சட்டையை மட்டும் கொடுக்குறீங்களா? எங்க ராஜா ரொம்ப துக்கமா இருக்கிறாங்க. சொல்ல போல கேளு. 10 ரூபாய்க்கு இருந்துச்சான். கடைக்கு போனேன், 10 முறுக்கு வாங்கினேன். 10 முறுக்கு நானே சாப்பிட்டேன். நீங்க எங்க 5 முறுக்கு இருக்கு, வேணுமா? முறுக்கா? முறுக்கு மேல் சட்டை மட்டும் கொடுத்தா போதும். பத்த வேணுமா? ஏற்கனவே ஒண்ணு போன பார்த்து ஒண்ணுதான் நல்லா இருந்த மாதிரி பைத்தியமா இருக்குது. இவங்க கேட்கலாமா? வணக்கம் ஐயா. ஐயா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. மேல் சட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்க ராஜா ரொம்ப சோகமா இருக்காரு. அவருக்கு சுகமாக்கிறோம் ஐயா. முதல்ல எப்படியா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அதுவா, ஏசி எனக்குள்ள வந்துட்டாரா, அதனால எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குது. மேல் சட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா சட்டையெல்லாம் புயல்ல போயிடுச்சு. புயல்ல போயிடுச்சுங்களா? அப்படி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. மேல் சட்டை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அதுவா, ஏசு நம்ம உள்ளத்துல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு எது இருந்தாலும் சோறு இருக்கோ, படுக்க இடம் இருக்கோ, தங்க வீடு இருக்கோ, எதுவுமே இல்லைனாலும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம உள்ளத்துல. ஐயா இவ்வளவுதான் ஊர் ஊரா சுத்தி தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உடனே எங்க கூட வாங்க ஐயா. அப்படி ராஜா கிட்ட கூப்பிட்டு போறேன். அப்படியா? சரி போலாம். ராஜா ராஜா சொல்லுங்க ராஜா,
அகராலத்துல போயிட்டு வந்தேன். சரி ரொம்ப சந்தோஷமா இருக்க மேல் சட்டை கேட்கலான்ட்டு அங்க ஒருத்தனை பார்த்தேன் ராஜா. சரி அவன்கிட்ட மேல் சட்டை கூட இல்ல ராஜா. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ராஜா. அவனை நான் அரண்மனைக்கு கூட்டு வந்திருக்கேன் ராஜா. முதல்ல அவனை வர சொல்லு. எப்பா இங்க வாப்பா. சொல்லுங்க ராஜா. எனக்கு எல்லாமே இருக்குது. அரண்மனை இருக்குது, வேலைக்காரங்க இருக்காங்க, சொன்னா சைட்டுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருந்து நான் சோகமா தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு சட்டை கூட இல்லைன்னு சொன்னாரு மந்திரி. நீ மட்டும் இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அதுவா ராஜா, இந்த உலக மனுஷன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு ஒரு லாபம் இல்லையா. தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபமே இல்லை. ஏசப்பா, நான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப பாவம் செஞ்சிருந்தேன், ரொம்ப அநியாயம் பண்ணிருந்தேன். எல்லாவற்றையும் ஏசப்பா மன்னிச்சதுனால இப்ப என் இருதயம் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. பசங்களா பசங்களா, சரி, நான் என்னோட வாழ்க்கையில இந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணுமா? யார் யாருக்குலாம் இந்த சந்தோஷம் வேண்டாம்? நிச்சயமா வேண்டும்ல. இந்த சந்தோஷத்தை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அண்ணன் சொல்றது அப்படியே சொல்ல